Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான ஒன் டே ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் மார்னிங்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண நினச்சிருப்பீங்க. உங்களுக்கான இந்த ஸ்டடி பிளான் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ டே 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி இருக்கிறதே ஒரே நாள் தான். ஸோ அதை நான் 4 செஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். செஷன் 1, 2, 3 and 4. செஷன் 1 டைமிங் மார்னிங் 6லேருந்து ஈவினிங் ஆஃப்டர்நூன் 1 மணி வரைக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து கூட நீங்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணலாம். ஸோ டைம் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சாலும் ஓகே, இல்லை நான் சொல்லியிருக்கிற ஆர்டர் வைஸ் நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கான ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபுல் டேவை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிச்சிடலாம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான டே, அதாவது March 27, 2024 வெட்னஸ்டே. ஸோ மார்னிங் 6 to 1 o'clock நீங்கள் ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் படிக்க போகிறது என்னென்னா, மெமரி போயம் நல்லா படித்து எழுதி பார்த்துருங்க. போயமோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் அண்ட் அதோட பேராகிராஃப்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அண்ட் அதோட பேராகிராஃப்ஸ். அதாவது படிக்கிற வேலைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம மார்னிங் டு ஆஃப்டர்நூனுக்குள்ளே படித்து முடிச்சிடும். ஸோ இதை நீங்கள் முடிச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களோட இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் ஓவர். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிறது எல்லாமே ரிலாக்ஸாக படிக்கிறது தான். உங்களுடைய க்ரியேட்டிவ் ரைட்டிங், ஓன் ரைட்டிங் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஆஃப்டர்நூன் 1 o'clock நீங்கள் இது எல்லாத்தையும் படிச்சிடுறீங்க. செஷன் 1 நான் சொல்லியிருக்கிறது. செஷன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 to 5 1 hour பிரேக் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ½ hour எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ நான் கொடுத்துருக்கிறது ஆஃப்டர்நூன் 2 to evening 5 o'clock நீங்கள் படிக்க போகிறதுனா சப்ளிமெண்ட்ரி எஸ்சி. சப்ளிமெண்ட்ரினா நான் டீட்டெயில் துணைப்பாடம், இங்கிலீஷில் இருக்கக்கூடிய துணைப்பாடங்கள், அது ஹின்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் டெவலப் பண்ணணும். அது ரொம்ப ஈஸி. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஓனாக எழுதுவீங்க. ஓனாக எழுதுறா இருந்தாலும் கதையை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. எழுதி வச்சு ஆல்ரெடி நாங்கள் படிச்சிருக்கோம் மேம், அதை படிக்கணும்னா ஸோ அதை நீங்கள் படிக்கலாம், ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிக்கோங்க. அண்ட் அது ஒரு 8 mark கேட்பாங்க. அதுக்கப்புறம் அரேஞ்ச் தி லைக் என்ன சொல்கிறது, சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கொஷின்ஸை ஜம்பிள்டாக கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டோரி அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெலாம் உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இன்னொரு 8 markல என்ன கேட்பாங்க அப்படின்னா, பேசேஜ் கொடுத்து கொஷின் ஆன்சர் கேட்பாங்க. அப்படி இல்லைனா போயம் கொடுத்து கொஷின் ஆன்சர் கேட்பாங்க. ஸோ பேசேஜ் கொடுத்து கொஷின் ஆன்சர் அட்டென்ட் பண்ணுறது தான் நல்லது. பிகாஸ் போயம் நமக்கு சம்டைம்ஸ் மீனிங் தெளிவாக தெரியும், சம்டைம்ஸ் மீனிங் புரியாது. பேசேஜாக இருந்தால் அந்த கொஷினுக்கான ஆன்சர் எப்படியும் நீங்கள் பேசேஜில் தேடி பிடிச்சி எழுதிட முடியும். ஸோ அதனால் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ஆன்சர் பேசேஜ் அண்ட் கொஷின் ஆன்சர்ஸ். ஸோ ரெண்டையுமே பாருங்கள். ரெண்டுத்தில் எது ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பேசேஜ் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ பேசேஜை செலக்ட் பண்ணி அதில் கேட்கக்கூடிய கொஷின் ஆன்சருக்கு ஆன்சர் பண்ணி அந்த ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சிங்கன்னா கொஞ்சம் ரிவைஸ் அதை ரெஃபர் பண்ணி பார்த்து என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியாவை கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை படிச்சுட்டு அடுத்து நீங்கள் எல்லா லெசனுக்குமான மெயினாக கேட்டுக்கோங்க, எல்லா ப்ரோஸில் இருக்கக்கூடிய சினோனிம்ஸை மட்டும் படித்தாலே போதும். அதுலேருந்து உங்களுக்கு 3 கண்டிப்பாக வந்துடும். ஆன்டனிம்ஸும் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த புக் பேக்கில் இருக்கிற வேர்ட்ஸ்க்கான ஆன்டனிம்ஸ் தான் கேட்பாங்க. சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ்க்கான வீடியோ நம்ம சேனலில் அப்லோடட் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. நான் 10th இங்கிலீஷ்க்கு தேவையான எல்லா வீடியோஸ் லிங்க்கையும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது முடிச்சுட்டு வொக்காபுலரி இந்த சென்ஸ் 1 mark. ஸோ 1 marksக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறது நீங்கள் பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிங்கன்னா 1 marksக்கு எப்படி கேட்டிருக்காங்க, நமக்கு எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆஃப்டர்நூன் 2 to evening 5 வரைக்கும் படிச்சிடுறீங்க. படிக்கிறதுக்கு இதில் எதுவும் இல்லை, ஜஸ்ட் பார்த்துறீங்க. அண்ட் செஷன் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் 6 to 9. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிராமரில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது மெயினாக ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட், பங்க்சுவேஷன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், ரீஅரேஞ்ச். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு இது எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அதை நீங்கள் விட்டுருங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பார்க்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இல்லைனா அதையும் விட்டுருங்க. அதை தவிர்த்து இது எல்லாமே ஈஸி தான். டைரக்ட் இன்டைரக்ட், பங்க்சுவேஷன், ரீஅரேஞ்ச். ஸோ இது எல்லாமே ஈஸி தான். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மேம் நாங்கள் மெயினாக நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, கிராமரும் எங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் கிராமரை கூட அப்படியே விட்டுட்டு மற்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை மேம் எல்லாம் ஆல்ரெடி நாங்கள் படிச்சிருக்கோம், கிராமரும் பார்க்குறோன்னா நீங்கள் பாருங்கள். பிகாஸ் வெறும் 6 markக்கு தான் இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், பங்க்சுவேஷன் இதெல்லாம் வருது. ஸோ அதனால் இந்த 6 markக்காக நீங்கள் டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி மற்றதை படிக்காமல் விட்டுறாதீங்க. மற்றதை படிச்சுட்டு டைம் இருந்தால் நீங்கள் இந்த கிராமர் பார்ட்டுக்கு வாங்க. அதாவது நான் இங்கே ஸ்க்ரீனில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கிராமர் பார்ட். ஓகே.
ஸோ இது பார்த்துறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஈவினிங் 6 to 9. இது முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து ஓன் ரைட்டிங்கு பார்க்க போகிறீங்க. ஓன் ரைட்டிங்னா என்னென்னா எல்லாமே நீங்கள் ஓனாக எழுத போகிறீங்க. இது இப்படி தான் எழுதணும், இதுதான் கொஷினாங்கிறது உங்களுக்கு கொஷின் பேப்பரை பார்க்குறப்ப தான் தெரியும். ஸோ பட் அதுக்காக நீங்கள் அதை எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது. அதெல்லாம் எப்படி எழுதணுங்கிற ஐடியா உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த செக்ஷனில் வரக்கூடியது எல்லாமே என்னென்னா ரோட் மேப் எழுதுறது, அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது போஸ்டர், பேம்ப்ளெட், இந்த மாதிரிலாம் எழுத சொல்லுவாங்க. நோட்டீஸ் மேக்கிங், லெட்டர் ரைட்டிங், ஒரு பிக்சர் கொடுத்து அது பேராகிராஃபாக எழுத சொல்லுவாங்க. சம்மரி ரைட்டிங், எரர்ஸ், ஐடென்டிஃபை எரர்ஸ் அண்ட் ரீரைட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் பார்க்குறப்ப தான் இதுதான் கொஷினாங்கிறதே தெரியும். பட் இதெல்லாம் எப்படி எழுதணுங்கிற ஐடியா உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சா தான் எக்ஸாமில் கரெக்டாக எழுதி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமான வீடியோ நம்ம சேனலில் அப்லோடட். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி எழுதணும், எப்படி நோட்டீஸ் மேக்கிங் எழுதணும், எப்படி லெட்டர் ரைட்டிங் எழுதணும், ஒரு பிக்சரை பார்த்தா எந்த பிக்சர் கொடுத்தாலும் எப்படி நம்மளால் பேராகிராஃப் எழுத முடியும், எல்லாத்த பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட். ஸோ ஈவினிங் 6 to night 9 o'clock நீங்கள் இந்த செஷன் 3ல் நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் படிச்சிருங்க. இது படித்து முடிச்சிட்டினாலே எஸ் யூ ஆர் டன், இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. பார்த்தீங்களா, சிம்பிளாக நம்ம படிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஒன் டே யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிடலாம். அண்ட் செஷன் 4 நைட் 10 to 11 ஆர் 10 to 12 நைட் நீங்கள் எப்போ வரைக்கும் படிப்பீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ படித்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மேம் கொஞ்சம் பெண்டிங் போர்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அந்த 10 to 11 10 to 12 அந்த பெண்டிங் போர்ஷன் படிக்கிறதுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் எக்ஸாம் அன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஸ்டடி பிளான். ஸோ நான் மெயினாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த செஷன் படி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. படிக்கும் போதே நல்லா படிச்சிருங்க. நம்ம அப்புறமேட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம்னு அவசரமாக படிக்காதீங்க. படிக்கிறப்பவே நல்லா படித்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா ரிவைஸ் பண்ண டைம் இருந்தாலும் பண்ணுங்கள். பண்ணாட்டியும் ஓகே நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எக்ஸாம் நல்லா எழுத முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிற மாதிரி படிக்கிறப்பவே நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. அதுவும் என்னுடைய கைண்ட் சஜஷன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அடுத்து உங்களுடைய மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பயப்படாமல் நல்லபடியாக படிங்க. எக்ஸாம் ஈஸியாக வரும். எல்லாரும் நல்லா எழுதி கண்டிப்பாக இங்கிலீஷ் எக்ஸாமையும் நல்லா எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.